வணக்கம் நண்பி. வெல்கம் டு சகுஃபினா தமிழ் சேனல். எட்ஸியில் சேல்ஸ் வரலன்னு ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா மோஸ்ட் ஷாப்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறது எதனாலனா ஸ்மால் லிஸ்டிங் மிஸ்டேக் தான். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் லிஸ்டிங்கை எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஷாப்பை கம்பேர் பண்ணுங்கள். எண்டில் எக்ஸாக்ட் ஃபிக்ஸ் பிளானு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு என்ன கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எதனால் சேல்ஸ் வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3வது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் 14 டேஸில். ஸோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் டைட்டில் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக வீக் டைட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பிடிஎஃப்ன்றது. ஸோ இது ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது. ஸோ இந்த டைட்டில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ பையர்ஸ் இப்படி சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ பையர்ஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வேர்டு, அப்புறம் மாடர்ன் சிவி டெம்ப்ளேட் எடிட்டபிள், ஸோ மினிமல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஃபஸ்ட். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி தேடுவாங்க. ஸோ ஆக்சுவலி உங்கள் டைட்டில் வந்து ஜெனரிக்காக இருந்தால் ஸோ ஹெச்சி அல்காரிதம் உங்களை ஷோ பண்ணாது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கும், யார் எக்ஸாக்டாக அந்த மாதிரி கீவேர்ட்ஸில் டைட்டில் வச்சுருக்காங்களோ. ஸோ அதாவது வந்து லாங் டெயில் கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். ஸோ ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டைட்டில் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ மெயின் கீவேர்டு ப்ளஸ் ஸ்டைலு, அப்புறம் வந்து ஃபார்மேட்டு, அப்புறம் வந்து டார்கெட் யூசர். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, 18 ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் சிவி ஃபார் ஃப்ரெஷர்ஸு, அதுக்கப்புறம் எடிட்டபிள். ஸோ இந்த மாதிரி டைட்டில் வந்து நீங்கள் வந்து ஸோ அதாவது கீவேர்ட் பேஸ்டு, ஸோ அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது அவங்க என்ன தேடுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைட்டிலும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ டைட்டில் தான் உங்களுக்கு வந்து சர்ச் விசிபிலிட்டியே. ஸோ அதை நீங்கள் மறக்காதீங்க. டைட்டில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்டிங்க்கு விசிபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல் என்ன பார்க்கலான்னா, டேக்ஸ் மிஸ்டேக் தான். ரொம்ப பேர் டேக்ஸில் போடுறாங்க ரெஸ்யூமு, சிவி, ஜாப்ஸு அப்படின்னு போடுறாங்க. ஸோ அப்படி இது போடக்கூடாது சிங்கிள் வேர்ட்ஸில், இது வேஸ்ட்டு. ஸோ டேக்ஸில் வேரியேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ பெட்டர் டேக்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டர் டேக்ஸ் நீங்கள் எப்படி போடணும்னா, ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸு, ஸோ எடிட்டபிள் சிவி வேர்டு, மினிமல் ரெஸ்யூம் லே அவுட்டு, ஃப்ரெஷர் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 13 டேக்ஸை நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ வித்தின் கேரக்டர் லிமிட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டுங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு டேக்கில் வந்து அந்த கேரக்டர் பத்தாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன வந்து அதுக்கு ஃபில் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் அதை யோசித்து நீங்கள் அதை போடுங்க. ஸோ எஸ்சிஓனா மேஜிக் இல்லை. ஸோ எஸ்சிஓங்கிறது சர்ச் மேட்ச் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களோட டைட்டில் வந்து ஹெச்சி சர்ச் இன்ஜினில் ஸோ ஈஸியாக ரேங்க் வரணுன்னா ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா சர்ச் இன்ஜினில் ஒரு இடத்த கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்ட் 3 என்னென்னு பார்க்கலாம். பார்ட் 3ல் ஃபோட்டோஸ் ப்ராப்ளம்மு, ரெஸ்யூம் டெம்ப்ளேட் லிஸ்டிங்கில் காமன் மிஸ்டேக் என்னென்னா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஸ்மாலாக இருக்கிறது, டெக்ஸ்ட் கிளியராக இல்லாமல் இருக்கிறது, ஸோ ஜூம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ லிஸ்டிங் இமேஜ் வந்து ஜூம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் மார்க்கப் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது, மார்க்கப்பே இல்லாமல் இருக்கிறது, அதையும் இது எல்லாமே வந்து காமன் மிஸ்டேக் தான். ஸோ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் லிஸ்டிங்கை நீங்கள் கையில் எடுக்கும்போது ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பையர் மொபைலில் தான் பார்க்குறாங்க. ஸோ டிசைன் வந்து கிளியராக இல்லைன்னா ஸோ அவங்க கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளிக் பண்ணலன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேல்ஸ் வராது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள் மார்க்அப் பண்ணுறதுக்கு. ஸோ 2வது வந்து ஸோ லிஸ்டிங்கில் வந்து ஜூமின் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல். ஸோ அடுத்தது 3வது வந்து அதாவது ரொம்ப ஃபியூச்சர்ஸ் வந்து ஹைலைட்ஸ் பண்ணுங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி, எடிட்டபிள், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் டவுன்லோடு, இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறது என்னென்னா, உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸோ ஐ கேச்சிங்காக இருக்கும். ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் 4. பார்ட் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்கிரிப்ஷன் வீக்னஸ்ஸு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பேட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ எடிட்டபிள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸு, இன்ஸ்டன்ட் டவுன்லோடு. ஸோ சிம்பிளாக இவ்வளோ மட்டும் போட்டுருவாங்க. ஸோ அப்போ பையர்ஸுக்கு கண்டிப்பாக டவுட் வரும்.
ஸோ இது வந்து எந்த மாதிரி டவுட் வரும்னா பையர்ஸுக்கு, இது வேர்ட் ஃபைலா அப்படிங்கிற டவுட் வரும். இது கேன்வாவா இல்ல வந்து ஏடிஎஸ் கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரீ ஃபாண்ட்டா, இதில ஹெல்ப் இருக்கா? ஸோ இந்த மாதிரி டவுட் எல்லாமே வரும் அவங்களுக்கு. ரொம்ப கன்ஃப்யூஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கன்ஃப்யூஷன் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க நீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது யாருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ 2வது வந்து ஸோ இதில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ 3வது வந்து இந்த ஃபைல் என்ன ஃபார்மேட்டு அப்படின்னு சொல்லி அத கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். உங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபைல் ஃபார்மேட்ட. ரெஸ்யூம் லிஸ்டிங் வரும்போது நீங்க கண்டிப்பா ஃபைல் ஃபார்மேட்ட கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். அத மறக்காதீங்க. ஸோ 4வது எப்படி எடிட்டபிளா இந்த ஃபைலு இல்லையா? அதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ 5வது வந்து ஸ்பெஷல் நோட் ஏதாவது கண்டிப்பா நீங்க குடுங்க. ஸோ பையர்ஸுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா? இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஸ்பெஷல் நோட்டு நீங்க கண்டிப்பா வந்து ஆ குடுங்க. ஸோ ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்க குடுத்தீங்கன்னா, பையருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்க டிஸ்கிரிப்ஷன பார்த்தோன்னயே. ஸோ அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ ஸோ அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்தது பார்ட் 5. பார்ட் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரேண்டம் நீட்ச் ப்ராப்ளம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பிகினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து ரெஸ்யூம் நீட்ச எடுத்துக்கிறது. ஸோ நாளைக்கு வந்து லோகோ எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து வால் ஆர்ட் நீட்சு இந்த மாரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க மிக்ஸ்அப்பா பண்ணி வந்து ஒரு ஷாப்ப வந்து ஸ்டார்ட் பண்றது. ஸோ அல்காரிதம் கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாரி பண்ணா. ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஒரு நீட்ச எடுத்துக்கங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து ரெஸ்யூம் நீச்ச சூஸ் பண்ணுங்க. மினிமம் 15 டூ 20 வந்து ரெஸ்யூம் வேரியேஷன நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதில வந்து நீங்க வந்து மாடர்னு, கார்ப்பரேட்டு, கிரியேட்டிவ், ஃப்ரெஷரு, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இந்த மாரி வந்து வேரியேஷன நீங்க நெறையா குடுங்க. இப்போ ஒரு நீட்ச எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அது உங்களுக்கு ஒரு ஒரு கரெக்ட்டா ஒரு வந்து அல்காரிதத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட பில்ட் பண்ணும். ஸோ அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து அ உங்க ஷாப்ப வந்து கொண்டு போங்க. ஸோ அதாவது கன்சிஸ்டன்சி எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணும். ஸோ அத கண்டிப்பா மறக்காதீங்க என்னைக்குமே. ஸோ உங்க ஷாப்ப ரெகுலரா வந்து அதில வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வீக்லி அட்லீஸ்ட் 2 லிஸ்டிங், 3 லிஸ்டிங்காவது நீங்க போட ட்ரை பண்ணுங்க. ஸோ அத கண்டிப்பா மறக்காதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சேல்ஸ் இல்லன்னா நெக்ஸ்ட் 14 டேஸ்ல இத பண்ணுங்க. டே 1 டூ டே 3ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ எந்த கீவேர்ட வந்து நீங்க பையர்ஸ் எதெல்லாம் சர்ச் பண்றாங்க. ஸோ அந்த மாரியான கீவேர்ட்ஸ நீங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. ஸோ டே 4 டூ டே 6ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ டைட்டில ரீரைட் பண்ணுங்க. ஸோ டைட்டில் வந்து நான் சொன்ன மாரி இல்லன்னா, அந்த டைட்டில ஆல்டர் பண்ணுங்க. அதே மாரி டாக்ஸ்ல வந்து நீங்க ப்ராப்பரா டாக்ஸ் இல்லன்னா, அந்த டாக்ஸ வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் டே 7லேருந்து டே 9ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஃபோட்டோஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ சம்டைம்ஸ் ஃபோட்டோஸ் வந்து ஸோ நம்ம மனசுக்கு சம்டைம்ஸ் பிடிக்காது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபோட்டோ ஓகே பரவால்ல இருக்கு. ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு சமாதானம் சொல்லிட்டு, ஓகே ஆ ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப பேடா இல்ல, ஓகேவா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஆ நம்மள வந்து ஒரு சமாதானப்படுத்திக்குவோம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாது ஃபோட்டோ. ஃபோட்டோ வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிரும். நம்ம வந்து ஒரு 50, 50 மைண்ட்ல தான் நம்ம அந்த ஃபோட்டோவே போடுவோம். பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாது. உங்க ஃபோட்டோ வந்து ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கணும். ஸோ அத மறக்காதீங்க. நம்ம ஃபோட்டோஸ் தான் வந்து அந்த லிஸ்டிங்க கிளிக் பண்றதுக்கு ஸோ ஆரம்ப கட்டமே. ஸோ அத நீங்க மறக்காதீங்க. உங்க ஃபோட்டோஸ வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா குடுங்க. ஸோ டே 10லிருந்து டே 12ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டிஸ்கிரிப்ஷன ரீரைட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி கண்டிஷன்ல உங்க டிஸ்கிரிப்ஷன ரீரைட் பண்ணுங்க. ஸோ அத பார்த்துக்கங்க. டே 13லிருந்து டே 14ல நீங்க என்ன பண்ணணும்னா, 2 நியூ லிஸ்டிங்க நீங்க ஆட் பண்ணுங்க. அதே நீச்லயே. ஸோ அப்படியே வந்து ரெகுலரா அத வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க எட்சி ஷாப்ப. ஸோ ரேண்டமா ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ சிஸ்டம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மறக்காதீங்க அத. ஸோ நீங்க பிகினரா இருந்தா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் நார்மல் தான். ஸ்ட்ரக்சர்டு ஸ்டெப் பை ஸ்டெப் செக்லிஸ்ட் வேணும்னா, ஸோ என்னோட ஸ்டார்டர் டூல் கிட் இருக்கு. ஸோ அப்படி இல்ல ஸ்க்ரீன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்க்கணும் அப்படின்னா,
ஸோ என்னுடைய எட்சி சிஸ்டம் கோர்ஸ் இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்கள். ஸோ 2மே உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ட்ரையல் அண்ட் எரரில் மந்த்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரெக்டாக ப்ராப்பர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் ஸோ சக்ஸஸ்ஃபுல் எட்சி ஷாப்பை உங்களால் ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஃபிக்ஸ்னு போடுங்க. ஸோ உங்கள் நண்பி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சக்ஃபுனா சேனலை ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ நண்பி.